ஏற்கனவே ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கு, ஹேர் ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு அதை கியூர் பண்றதுக்கு ஏதாவது ப்ராடக்ட் யூஸ் பண்ணா அந்த ப்ராடக்ட்ல இருக்கிற கெமிக்கல்ஸ்னால ஒரு ப்ராப்ளம் தான் இன்னும் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி எந்த கெமிக்கல்ஸும் இல்லாத தரமான ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வாங்க மகிழா ஆர்கானிக்ஸை காண்டாக்ட் பண்ணுங்க. ஸ்கின் கேர், ஹேர் கேர்னு எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்ககிட்ட கம்மி விலையில நல்ல குவாலிட்டியில கிடைக்கும். இவங்களோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் எல்லாம் எப்போவாவது எங்கேயாவது வெளியே போகும்போது கொஞ்சம் போட்டோஸ் எடுப்போம். அந்த கொஞ்சம் போட்டோஸ்ல ஏதாவது ஒரு போட்டோ நல்லா வந்திருக்கும், அந்த ஒரு போட்டோவை ஃபேஸ்புக்ல போஸ்ட் பண்ணுவோம். ஆனா எப்போ இந்த இன்ஸ்டாகிராம் வந்துச்சோ அப்பத்துல இருந்து ஒரு போட்டோவே பாட்டா பிரிச்சு போஸ்டா போட ஆரம்பிச்சிட்டோம். பல்லு வளைக்கி குளிக்கிறதுல இருந்து படுத்து தூங்கி முழிக்கிற வரைக்கும் என்னெல்லாம் பண்றோம்னு எல்லாத்தையும் ஸ்டோரியில போட ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் பத்தாதுன்னு இப்போ இந்த நிமிஷம் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னு லைவா ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் போஸ்ட் பண்றதுக்கு யூஸ் ஆகிற இன்ஸ்டாகிராம்ல எப்படி உங்களை என்டர்டெயின் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கோ, அதே மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்றதுக்கும் சில விஷயங்கள் இருக்கு. அந்த மாதிரி இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ண 5 பயங்கரமான விஷயங்களை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜூலை 21, 2017 14 வயசு ஆகிற ஜாக்லின் அப்படின்ற பொண்ணு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க. இன்ஸ்டாகிராம் லைவ்ல இருக்கும்போது ஜாக்லினோட சிஸ்டர் தான் அந்த காரை டிரைவ் பண்ணிருக்காங்க. அவங்களோட ஃப்ரெண்டும் அந்த கார்ல இருந்திருக்காங்க. 3 பேரும் காருக்குள்ள பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி இருந்திருக்காங்க. அப்போ காரை ஓட்டி இருந்தவங்களே ஒரு கையில போனை வச்சுக்கிட்டு டான்ஸ் ஆடி இருந்ததுனால ரோட்டுக்கு சைட்ல இருக்கிற ஒரு ஃபென்ஸ்ல காரை விட்டு காரே தலைக்கீழ கவுந்துட்டு இருக்கு. ஆனா அந்த மோசமான ஆக்சிடென்ட்க்கு அப்புறமும் அந்த லைவ் ஸ்ட்ரீம் ஸ்டாப் ஆகல. ஸ்பாட்லயே கொடூரமா இறந்து போன ஜாக்லினோட பாடி எல்லாம் லைவ்ல காமிச்சிருக்காங்க. அந்த பாத்துட்டு இருந்தவங்க கிட்ட நான் தான் தெரியாம கொலை பண்ணிட்டேன், வாழ்க்கை ஃபுல்லா ஜெயில தான் இருக்க போறேன்னு சொல்லிருக்காங்க. அந்த லைவ பார்த்துருந்தவங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் அவங்க அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவங்க செம்ம போதையில இருந்தது வேற தெரிய வந்திருக்கு. அண்ட் லாஸ்டா அவங்க மேல எல்லாத்துக்கும் சேர்த்து 4-5 கேஸ் போட்டு ஜெயில போட்டிருக்காங்க. கலிபோர்னியால இருக்கிற ஒரு இந்தியன் கப்பிள்ஸ் இன்ஸ்டாகிராம்ல ஒரு டிராவல் பிளாக் வச்சிருந்திருக்காங்க. இவங்க போற பிளேசஸ்ல எல்லாம் போட்டோஸ் எடுத்து அந்த இன்ஸ்டா பேஜ்ல போஸ்ட் பண்ணி 15,000 ஃபாலோவர்ஸ் ரீச் பண்ணிருக்காங்க. அக்டோபர் 25, 2018 அன்னைக்கு இவங்க 2 பேரும் டாக்ட் பாயிண்ட் அப்படின்ற ஒரு மலைக்கு மேல போயிருக்காங்க. யூஸ்வலா இந்த மாதிரி ஹைட்டான பிளேசஸ்ல எல்லாம் டூரிஸ்டர்ஸோட சேஃப்டிக்காக ரொம்ப எட்ஜுக்கு போக விட மாட்டாங்க, இல்லனா வேலிலாம் கூட போட்டு வச்சிருப்பாங்க. பட் இந்த இடத்துல அந்த மாதிரி எந்த சேஃப்டி மெஷர்ஸும் எடுக்கல. அந்த இடத்துக்கு போன இந்த கப்பிள் செல்ஃபி எடுக்கும்போது மலையில இருந்து கீழே விழுந்து ஸ்லிப் ஆகி இறந்து போயிட்டாங்க. 4 நாள் கழிச்சு அவங்க 2 பேரோட பாடிஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல டிஸ்டர்பிங்கான 2 விஷயம் இருக்காது. என்னன்னா, இதுக்கு முன்னாடி இதே கப்பிள்ஸ் இதே மாதிரி ஒரு ஹைட்டான இடத்துக்கு போகும்போது அவங்க ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோவை போஸ்ட் பண்ணி அந்த போஸ்டோட கேப்ஷன்ல இந்த மாதிரி டேஞ்சரஸான இடத்துக்குலாம் போகும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி ஒரு போட்டோக்காக உயிரே விடுற அளவுக்கு அந்த போட்டோ வர்த்தான்லாம் கேட்டிருக்காங்க. கடைசியில அவங்களே ஒரு போட்டோக்காக தான் ரிஸ்க் எடுத்து உயிரை விட்டுருக்காங்க. இன்னொரு டிஸ்டர்பிங்கான விஷயம் என்னன்னா, அதே நாள் அதே இடத்துல வேற ஒரு கப்பிள்ஸ் ஒரு செல்ஃபி எடுக்கும் போது அவங்களுக்கே தெரியாம இறந்து போன அந்த கப்பிள்ஸோட லாஸ்ட் மொமெண்ட்டை கேப்சர் பண்ணிருக்காங்க. லாரன் பன்னர் அப்படின்றவரும் லாரி காலன் அப்படின்றவங்களும் ரொம்ப நாளா ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்க. அண்ட் லாரன் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்கிற மாதிரி நிறைய போட்டோஸ் போஸ்ட் பண்ணிருக்காரு. ஆகஸ்ட் 2015 லாரன் அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் கன்வின்ஸ் பண்ணி பின்னோடி ட்ரெயில் அப்படின்ற ஹில்லுக்கு கூட்டு போயிருக்காரு. அப்போ அவங்க 2 பேரும் கார்ல போறத போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணி ஆன் அவர் வே டு ஹைக்கிங் அப்படின்னு கேப்ஷன்ல போட்டிருக்காரு. அதே நாள் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் அவங்களோட நாயையும் ஒரு போட்டோ எடுத்து போஸ்ட் பண்ணிருக்காரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் அவங்களோட நாயும் அந்த மலையோட உச்சியில நிக்கிற மாதிரி ஒரு போட்டோவை போஸ்ட் பண்ணிருக்காரு. அண்ட் கடைசியா அவரோட கேர்ள் ஃபிரெண்ட் தனியா அந்த மலையோட உச்சில நிக்கிற மாதிரி ஒரு போட்டோவை போஸ்ட் பண்ணிருக்காரு. அன்னைக்கு ஈவினிங் லாரன் 911க்கு கால் பண்ணி ரொம்ப கூலா எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் நான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆயிருக்காரு. கொஞ்ச நேரத்துல ஒரு கேர்ள் ஃபிரெண்டோட டெட் பாடி அந்த மலைக்கு அடியில கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க பின்மண்டையில 2 வாட்டி சுற்றுக்கிறது தெரிய வந்திருக்கு. அப்புறமா இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது தான் ரொம்ப நாளா இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் இவர் ஏமாத்தி இருந்ததுனால பிளான் பண்ணி அந்த இடத்துக்கு கூட்டு வந்து கொலை பண்ணதா சொல்றாரு. பட் அது எல்லாத்தையும் எதுக்கு இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் லாரன் 52 வருஷம் ஜெயில போட சொல்லி ஜட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஷனிக்வா ஸ்டீஃபன்ஸ் அப்படின்றவங்களுக்கு ஒரு பொண்ணு ஒரு பையனும் இருக்காங்க. ஒரு நாள் இவங்க வீட்டுல இருக்கும்போது அவங்க பையனோட ரூம்ல இருந்து ஏதோ வெடிச்சா மாதிரி சவுண்ட் கேக்குது. உடனே இவங்களும் அவங்களோட பொண்ணு போய் பார்த்தா 13 வயசு ஆகிற அவங்களோட பையன் தரையில விழுந்து கிடக்குறான். ரூம் ஃபுல்லா ரத்தமா இருக்கு. அந்த பையனோட கையில ஒரு கன் இருக்கு. அண்ட் அந்த பையனோட மொபைல்ல இன்ஸ்டாகிராம் லைவ் போயிட்டு இருக்கிறத பாத்துருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டை விட்டு வெளியே வந்தா வாசல்ல ஒரு 30-40 பேர் கூட்டமா நிக்கிறாங்க. சிலர் சவுண்ட் கேட்டு வந்தவங்க, சிலர் அந்த பையனோட இன்ஸ்டாகிராம் லைவ் பார்த்து வந்தவங்க. ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னு பார்த்தா 13 வயசு ஆகிற அந்த பையன் இன்ஸ்டாகிராம்ல ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஏரியால இருக்கிறவங்க நிறைய பேர் அந்த லைவ் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. திடீர்னு லைவ்ல ஒரு கன் எடுத்து காமிச்சிருக்கான். எல்லாரும் அந்த லைவ் சாட்ல பயப்படுறது பார்த்ததும் சும்மா விளையாட்டுக்கு சுடுற மாதிரி நடிச்சிருக்கான். பட் அந்த கன் நிஜமாவே சுட்டுட்டு இருக்கு. இன்டென்ஷனலா சூசைட் பண்ணிக்கணும் எதுவும் பண்ணல, எல்லாமே ஆக்சிடென்ட்ல தான் நடந்திருக்கு. பட் அந்த 13 வயசு பையனுக்கு எப்படி கன்னு கிடைச்சதுன்னு யாருக்குமே தெரியல. ஹென்ரி ஸ்கிராக் அப்படின்றது இந்த பழைய காலத்து காயின்ஸ், ஆன்டிக் பொருள் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது ஒரு ஹாபியா பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பழைய காலத்து பொருள் ஈபேல ஏலத்துக்கு வந்திருக்கான்னு பார்க்கும்போது ஒரு பயங்கரமான பொருள் இருக்கிறத பாத்துருக்காரு. அது என்னன்னா 12 ஹியூமன் ஸ்கல்ஸ் இருக்கிற ஒரு பாக்ஸ், 12 மனுஷங்களோட மண்டவோடு இருக்கிற ஒரு பாக்ஸ். அதை பார்த்ததும் சும்மா குத்துமதிப்பா ஒரு பிரைஸ் ஆஃபர் பண்ணிருக்காரு. பட் அந்த பாக்ஸை ஹென்ரி வின் பண்ணிட்டாரு. அவர் வீட்டுக்கு அந்த பாக்ஸ் டெலிவரி வந்ததும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த 12 ஸ்கல்ஸையும் லைனா அடிக்க ஒரு போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்காரு. போட்டோ ஸ்பீடுக்கு நிறைய பேர் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த ஸ்கல்லோட ரேட் என்னன்னு கேட்டிருக்காங்க. பெரிய பெரிய அமௌண்ட்
அமௌண்ட்லாம் கூட ஆஃபர் பண்ணிருக்காங்க. பார்க்கவே பயங்கரமா இருக்கு. ஹியூமன் ஸ்கல்லுக்கு இவ்ளோ டிமாண்ட் இருக்குன்னு தெரிஞ்சதும் ஹென்றி அதே அவரோட பிசினஸா மாத்திட்டாரு. அதுல இருந்து கொஞ்சம் ஸ்கல்ஸ் வித்து வந்த காசுல இருந்து இன்னும் நிறைய ஸ்கல்ஸ் வாங்கி எல்லாத்தையும் போட்டோ எடுத்து இன்ஸ்டால போஸ்ட் பண்ணிருக்காரு. அண்ட் இப்போ அவரோட பேஜுக்கு 50,000 ஃபாலோவர்ஸ்க்கு மேல இருக்காங்க. இதை வாங்குறதுக்கு ஏகப்பட்ட கஸ்டமர்ஸும் இருக்காங்க. சோ ஹென்றி ஸ்கிராகோட இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு போனீங்கன்னா பல விதமான ஹியூமன் ஸ்கல்ஸ் பார்க்கலாம். சோ இதெல்லாம் தான் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற டிஸ்டர்பிங்கான 5 விஷயங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த பிளேலிஸ்ட் குள்ள போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.